இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். யாத்திரையாகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாக்கும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துவேன். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தின் மூலமாக ஏசப்பா உங்க கூட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். நம்முடைய தேவன் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. அவர் உலகத்தில் பைத்தியமானவைகளையும் இழிவானவைகளையும் தள்ளப்பட்டதையும் தெரிந்து கொண்டு நம்மை அவர் ஆசீர்வாதத்தினால் ஊற்றாய் மாற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற வியாதியையும் பிரச்சனையும் கண்டு இதுதான் வாழ்க்கையின் முடிவு, இதுதான் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று எண்ணி விடாதீங்க. அன்றைக்கு எலியா ஜெபித்த போது கர்த்தர் அக்கினியை கொண்டு வந்தது போல இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அக்கினியை கொண்டு வருவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பிரியமானவர்களே. அந்த நாளிலே எலியா கூட ஒருத்தர் கூட இல்லை. ஆனா ஆப்போசிட்ல இருந்த மனுஷங்க எல்லா காரியங்கள் எலியாவுக்கு விரோதமாக செஞ்சாங்க. அநேக ஜனங்கள் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் எலியா கூட யாருமே இல்லை. ஆனால் எலியா கூட யார் இருந்தாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அக்கினிமயமான நாவுகளுடைய தேவன் எலியாவோட இருந்தார். எத்தனையோ தெய்வத்தை அவர்கள் சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். எல்லா காரியங்களும் நேர்த்தியாக செய்து கூப்பிடும் போது, ஆனால் எலியா நின்று வேடிக்கை பார்த்து இருந்தார் என்று நாம் சொல்ல முடியாது. ஆண்டவரோடு அவர் இருதயத்தில் தேவனோடு பேசி கொண்டு இருந்திருப்பார். இந்த நாளிலே அந்த எலியாவோட ஆண்டவர் இருந்தபடினால் ஒரே ஒரு வார்த்தை தாங்க. அந்த நாள்ல எலியா நோக்கி ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடும் போது என் தேவன் வானம் கிழிந்து அவர் அக்கினி ரதமாக வந்து அநேக ஜனங்களுக்கு மத்தியில அநேகர் அதை வேடிக்கை கொண்டு பார்க்கிறார்கள். அந்த மத்தியில் வானம் திறக்கப்பட்டு அக்கினி மதில்கள் இறங்கி எல்லா ஜனங்களுடைய ஆண்டவருக்கும் எலியாவுக்கும் விரோதமாக செய்யப்பட்ட காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் அக்கினியாக நக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. அந்த நாளிலே ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எலியா போல பாடுள்ள மனுஷங்கள் தான் நாம். இந்த நாளிலே பூமி எங்கு பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஆண்டவருடைய வல்லமை பெரிதானது. உங்கள் ஜீவனை பாதுகாக்கிறவர் என் தேவன், உங்களை விடுதலை ஆக்குகிறவர் நம்முடைய தேவன். எந்த மனுஷனாய் இருந்தாலும் அவன் ஒன்றும் திக்கு நாவாய் இருந்தாலும் அவனையும் என் தேவன் பயன்படுத்துவார், அவனையும் பிரகாசிக்க செய்வார். மெய்யாகவே உங்களையும் பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். உலகம் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உலகம் ஆண்டவர் சொல்றாரு, ஞானிகளை தெரிந்து கொள்ளவில்லை, பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. தள்ளப்பட்டவர்கள் தான் தலைக்கு மூலக்கல் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. இந்த நாளிலே எலியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் அக்கினியாக இறங்கி வந்து அற்புதம் செய்தது போல இன்றைக்கும் கர்த்தர் அக்கினியாக இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று நாம் மெய்யாகவே நிச்சயமாகவே ஆண்டவர் செய்வார் என்று விசுவாசியுங்கள்.
கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உலகம் காணும்படி செய்வார். ஆகையால் இருள் பூமியும் கார் இருள் ஜனங்களையும் மூடும். ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே அநேக பயங்கள், ஐயோ இந்த இந்த போராட்டம், இந்த பலவீனம், இந்த காரியம் என்னை மேற்கொள்ளுமா என்று திகிலும் பயத்தையும் எடுத்துவிட்டு அது எலியாவோட ஆண்டவர் மாத்திரம் இருந்தபடியினால் வானம் திறந்து அக்கினி இறங்கி வந்தது உண்மையானால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக மாறாது. நீங்கள் தனிப்பட்டவராய் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அக்கினி இறங்கும், எல்லாவற்றையும் பட்சித்து போடும், எல்லா கிரியைகளை பட்சித்து போடும், எல்லா வியாதிகளை பட்சித்து போடும். இந்த நாள்ல பிசாசு கொண்டு வருகிற பயங்கள் குழப்பத்தை பட்சித்து போடும். ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் இருளை வெளிச்சமாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, ஏசப்பா, இந்த பொல்லாத உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. வியாதியின் நிமித்தமாக மனிதர்கள் படுகிற வேதனைகள் மத்தியில் இந்த இடுக்கமான வாசலில் நாங்கள் நிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. எலியா உங்களை நோக்கி பார்க்கும்போது வானம் திறந்து அக்கினி இறங்கினது போல இந்த நாள் உங்க பிள்ளைகளை நோக்கி பார்க்கும்போது அக்கினிகள் இறங்கி எல்லாம் பட்சிக்கிற எல்லாம் வியாதிகளை கர்த்தர் நிர்மலமாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். திகில் மாறட்டும், குழப்பம் மாறட்டும், பயம் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் தாமே பெரிய காரியங்கள் செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.